இந்த இரவிலே ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற வேத பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 57 அதிலே முதல் 3 வசனங்களையும் 1 பேதுரு 5 அதிலே 8வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 57 அதில் 1, 2, 3 ஆகிய வசனங்கள். அதைத் தொடர்ந்து 1 பேதுரு 5 அதிலே 8. எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். ஆமென். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். ஓகே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதிலே 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சரி, இந்த சங்கீதத்துக்கு ஒரு மேல் விலாசம் இருக்கு. 57ஆம் சங்கீதத்துக்கு அதையும் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 57க்கு ஒரு மேல் விலாசம் இருக்கிறது. தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். ஆமென். மிக்தாம் என்னும் சங்கீதம். மிக்தாம் என்று சொன்னால் அது ஒரு போதக சங்கீதம். அதிலே பல போதனைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக்தாம் என்னும் போதக சங்கீதம். தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி, அப்படின்னா அது தாவீதுடைய பாட்டு, ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மிக்தாம் என்னும் சங்கீதம். இன்னும் சொல்லப்போனால், அதாவது கெபியில் ஒதுங்குகையில் அப்படின்னு போட்டு பாருங்களேன். கெபிக்குள் இருந்து எழுதப்பட்ட சங்கீதங்கள் பிரதானமாக 2 இருக்கு. ஒன்று 142, இன்னொன்று 57. இது 2 சங்கீதங்களும் கெபியிலிருந்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இன்னைக்கு அதாவது ஒரு தலைப்பு வேண்டுமென்றால் எப்படி கொடுக்கலாம்னா, அதுலாமிலிருந்து அரமனை வரை அப்படி கொடுக்கலாம், இல்லைனா கெபியிலிருந்து கிரீடம் வரை அப்படின்னு கொடுக்கலாம். ஃப்ரம் கேவ் டு த கிரவுன். ஸோ பாருங்க, சில வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு வரும், சில வார்த்தைகள் அற்புதங்களை கொண்டு வரும். ஆனால் இன்றைக்கு தேவன் அனுப்புகிற வார்த்தை உங்களை தரம் உயர்த்துவதை நான் பார்க்கிறேன். நெருக்கமான இடத்திலிருந்து பெருக்கமான இடத்திற்கு நேராக தேவன் உங்களை நடத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்கிறது. அவன் ஒரு சங்கீதக்காரன். பழைய ஏற்பாட்டில் ஒரு மெய்ப்பனாக, ஒரு ராஜாவாக, ஒரு ஆசாரியனாக, இன்னும் சொல்லப்போனால் ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவனாக பரிமளித்தவன். புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆவியானவர் அருளப்பட்ட பொழுது தீர்க்கதரிசி என்னும் அடையாளத்தையும் பெற்றுக்கொள்கிறான். ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். தாவூத் அப்படின்னா பிலவட் என்று அர்த்தம். ஸோ இந்த தாவீது அவன் இந்த வார்த்தையில் சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்றான்னா, என்னை விழுங்க பார்க்கிறவன். 8வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 8ல் 2வது வசனத்தில் பகைஞன், பழிகாரன் என்கின்ற பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிசாசை வேதத்தில் பலவிதமாக ஆண்டவர் சொல்றாரு. ஆதி முதல் மனுஷ கொலை பாதகன் அப்படின்னு சொல்றாரு. அவனை திருடன்னு சொல்றாரு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வருவதில்லைன்னு சொல்கிறார். தாவீது இந்த கெபிக்குள்ளிருந்து ஒரு பாடலை பாடுகிறான். அவன் சொல்லுகிறான்,
என்னை விழுங்க பார்க்கிறவன், என்னை விழுங்க பார்க்கிறவன். இன்றைக்கு நான் இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணுவதுடைய முகாந்திரம் என்னவென்று சொன்னால், இந்த இடத்திலே இன்றைக்கு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் விழுங்கப்பட பார்க்கிறான், அதாவது அவைகளை விழுங்க பார்க்கிறான் சத்துரு, அல்லது அவைகள் ஏற்கனவே விழுங்கி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தை, அதிலே வெளிப்படுகிற அபிஷேகம் விழுங்க பார்க்கிறவைகளை மாத்திரமல்ல, ஏற்கனவே விழுங்கி விட்டாலும் அது திரும்ப எடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் ஓமான் தேசத்துக்கு முதல்ல 98 போன பொழுது அங்கே ஒரு டிஸ்கஷன், ஒரு பேச்சு நடந்தது. விசுவாசிகள் உட்கார்ந்து சில வேதத்திலிருந்து சில காரியங்களை, நாட்டு நடப்புகள் வேதத்தில் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு கேட்டு பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் இந்த கல்ஃப் வார், என்ன நான் போகிறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது கல்ஃப் வார், அந்த கல்ஃப் வார் பற்றி பைபிளில் எங்கே அது இருக்கான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இருக்கு. பாபிலோனில் உள்ள பேலை தண்டிப்பேன், அது விழுங்கினதை கக்கும்படி செய்வேன் அப்படின்னு வசனம் இருக்கு. அதான் கல்ஃப் வார். எப்படி அப்படின்னு கேட்டாங்க. பாபிலோன் அப்படின்னா இப்போ இருக்கிற ஈராக். அந்த ஈராக் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, குவைத் அப்படின்றத என்ன பண்ணுச்சு, விழுங்கிருச்சு. உடனே அந்த வார் நடந்து அந்த குவைத் காப்பாற்றப்பட்டது. இது பைபிளில் இருக்கு, சரியா? அதுக்கப்புறம் நடந்த நிறைய நிகழ்வுகள், அங்கே இருக்கிற சிலைகள் தகர்க்கப்பட்டது, சதாம் ஹுசேனுடைய அந்த இதெல்லாம் கீழே விழுந்து இது பண்ணது, இதெல்லாமே நிறைய பைபிளில் இருக்குது. ஓகே, அப்போது நான் இன்றைக்கி ஏன் அதை லைட்டாக டச் பண்ணேன் அப்படின்னா, விழுங்க பார்க்கிறவன் சத்துரு எப்படி இருக்கிறான்னா, விழுங்க பார்க்கிறவனாக இருக்கிறான். அவன் விழுங்குகிறத அல்லது விழுங்க நினைக்கிறத ஆண்டவர் தடுக்கும்படி இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒருவேளை சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விழுங்கப்பட்டு இருக்கும் என்றால், அதிலிருந்தும் மீட்டு திரும்ப அவைகளை உங்களுக்கு கொடுக்க இந்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தாவீது ஒரே வார்த்தையில சொல்றான், என்னை விழுங்க பார்க்கிறவன் நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது சரித்திரம். அதை புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது நமக்கு கிடைப்பதுதான் சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன்னா சரித்திரத்தை நீங்கள் சிந்தையிலே தான் ஒதுக்க முடியும், ஆனால் சத்தியம் உங்கள் ஆவிக்குள் ஊடுருவி சென்று உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனவே இன்னைக்கு என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் சொல்லுகிறானே, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்று சொல்லுகிறானே, அவன் வாழ்க்கையிலே எவைகளை சத்துரு விழுங்க பார்த்தான், தேவன் எப்படி அற்புதங்களை செய்தார் என்று தியானிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் சத்துருவின் கிரியைகளை அழித்து போட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விழுங்கப்பட்டவைகளையும் அல்லது விழுங்க பார்க்கிறவைகளையும் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே அவைகளை உங்கள் வாழ்க்கையிலே மீட்டு கொடுக்கிறவராய், விழுங்க பார்க்கிற சூழ்நிலைகளை அதட்டி அப்புறப்படுத்துகிறவராய், உங்களுக்கு பரிபூர்ண வெற்றியை, பூரண ஜெயத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக ஆண்டவர் வெளிப்படுவார். பிரைஸ் காட். ஆமென். சரி பாருங்க, உவமையை கூட இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொன்னார், முதலாவது அதாவது விதை, நல்ல விதை தான், விதைக்கிறவர் இடத்துலையும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த விதை எங்கே விழுந்துச்சு அப்படின்னா, வழி ஓரமாய் விழுந்து, வழி அருகே விழுந்தது. நிலமானது அந்த விதையை விழுங்குவதற்கு முன்பதாக அந்த விதைகள் விழுங்கப்பட்டு போய்விட்டது. பட்சிகள் அவைகளை, பறவைகள் பட்சித்தது. அப்ப சாத்தான் அவைகளை விழுங்கி விடுகிறான். நிலத்துக்காக தான் விதைக்கப்பட்டது. விதை நிலத்துக்குரியது. விதைக்கிறவன் முழு மனதோட விதைத்தான். வழி அருகே தான் இருக்கிறது. ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம் நல்ல நிலத்தில் மட்டுமே விதைக்கலான்ட்டு, அப்படி இல்லை. நல்ல விதைகளை உடைய அந்த நல்ல
விதைப்பவன் அவன் நல்லா தான் விதைச்சான், ஆனால் அதை நிலம் விழுங்குவதற்கு முன்பதாக விழுங்கிவிட்டது. பார்வோனுடைய சொப்பனத்தை யோசிச்சு பாருங்க. அந்த சொப்பனத்திலே அவன் சொல்லுகிறான், அதாவது சாவியான கதிர்கள் செழுமையான கதிர்களை விழுங்கிவிட்டது இல்லையா? அதே மாதிரி கொழுமையான பசுக்களை அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் விழுங்கிவிட்டது. ஸோ நல்லா கவனிங்க, இன்னைக்கு இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை இந்த வார்த்தை இன்னைக்கு ராத்திரியே யூடியூப்பில் போட்டுட்டாங்கன்னா நிச்சயமாக நிறைய பேருக்கு என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் வித் சம்படி, சம்மோன் யூ கேர். ஆமாம், இதே மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? ஒரு சில பாருங்கள், குழந்தை இல்லாத நிறைய பேத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஒரு சிலருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா ஐ கேன் see that the enemy is swallowing the blessing. தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த நன்மையை அது அவங்கக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி, அது ஒரு குழந்தையாக மாறுவதற்கு முன்பதாக அது விழுங்கப்பட்டு போகிறதை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட இடங்களில் அனாயிண்டிங் மூலமாக, அபிஷேகத்தின் மூலமாக தேவன் அப்படிப்பட்ட நுகங்களை முறித்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். அவர்கள் இன்னைக்கு பிள்ளைகளோடு வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிச்சயமாக தேவன் அற்புதங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். இது யாருக்கு சொல்றேன்னு தெரியல, ஆனால் யாருக்கும் இது தேவைப்படுது. பாருங்க, பல வருடங்களுக்கு முன்பதாக ஓமான் தேசத்தில் இருக்கும் பொழுது ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது, ஒரு பெண் குழந்தை இருந்தது. நாங்கள் ஓமான் தேசத்தில் இருக்கும் பொழுது எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷமும் வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் அந்த பிளெஸ்ஸிங் சீட் என்று வைப்போம். இப்போ இங்கே இந்தியாலையும் அது மாதிரி வச்சுருக்கிறோம். எப்போவுமே டுவோர்ட்ஸ் அந்த டிசம்பர் டைமில் வைப்போம். அந்த பிளெஸ்ஸிங் சீடில் வாட் எவர் ப்ரேயர் தே சோ அ சீட், காட் ஆனர்ஸ் தட். ஸோ இது எங்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக தேவன் ஏற்படுத்தினது. இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த காலத்தில் அவங்களுக்கு ஏன்னா அந்த பெண் பிள்ளை கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருக்கிறா, அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை தேவைப்பட்டுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பிளெஸ்ஸிங் சீடு ஒவ்வொருத்தருக்கும் எழுதும் பொழுது அந்த ஹஸ்பண்ட் பேருக்கு ஒரு என்வலப் போட்டிருக்காங்க, ஒய்ஃப் பேருக்கு போட்டிருக்காங்க, ஏற்கனவே இருக்கிற குழந்தைக்கு போட்டாங்க. இன்னொரு குழந்தை ஆண்டவர் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த பேரை எழுதிட்டாங்க அவங்களே. அந்த பேர் எழுதி போட்டிருக்காங்க. நாங்கள் அந்த பிளெஸிங் சீடெல்லாம் கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருப்போம், எல்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்படி வைக்கும் பொழுது எனக்கு பார்த்தா நான் நினைக்கிறேன், என்ன உங்களுக்கு 3 பேர் தான் அந்த வீட்டில், எப்படி இந்த என்வலப் போட்டிருக்காங்க, இதில் இந்த பேர் எழுதியிருக்காங்களே அப்படி நான் நினைக்கிறேன். சரி, பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், மேபி ஒரு ஃபெய்த் மூவாக இருக்கலாம். இது பிளெஸ்ஸிங் சீடுன்னு சொல்கிற அதே நேரத்தில் இது ஒரு சீட் ஆஃப் ஃபெய்த் தானே, அதனால் இப்படி பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிட்டேன். இந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சு ஒரு லெஸ் தேன் 3 monthsக்குள்ளே she became pregnant. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் இது மாதிரி செய்தோம், கர்த்தர்களை நினச்சி இது மாதிரி இப்போ பாசிட்டிவாக வந்திருக்கு, ஐ எம் கேரியிங் அப்படின்னு. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜெபம் பண்ணோம், போயிட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாம் செக்கப்லாம் நடந்துருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க. ரொம்ப அழுது, முகம்லாம் அழுது வீங்கி இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு வயிற்றில் குழந்தை, எந்த மூமெண்ட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க, என்னன்னே தெரியல, இதை எடுத்துடணுன்றாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணால் ஒரு கலக்கமும் இல்லை, ஒரு பதட்டமும் இல்லை. நம்ம உணர முடியும் தானே, ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய ஆவியில் உணர முடியும். அப்போ நானும் என் மனைவியும் சொல்கிறோம், குழந்தை நல்லபடியாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் ஒரு காரியம் சொன்னோம், ஒரு காரியம் செய்யுங்க, டோன்ட் கோ டு த டாக்டர், சேம் டாக்டர் அட் ஆல், போக வேண்டாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து, ஒரு 2 மாதம் கழித்து நீங்கள் வேறு ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்க அப்படி சொன்னோம். அவங்க அந்த ஆலோசனைக்கு உட்பட்டு அதேபடி செய்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை நல்லா தான் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு, ஆனால் அவங்க கலங்கி வந்திருக்க நேரத்தில் அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணும், வயிற்றில் இருக்க அந்த குழந்தைக்காக. அப்போ ஆண்டவர் சொன்னார், இது அவங்களுடைய பொருத்தனைக்கு நான் அங்கீகரித்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு குழந்தை தான், இது ஒரு ஆண் பிள்ளையாக இருப்பான்.
அவனுக்கு நிறையா முடி இருக்கும், உடம்பெல்லாம் அவனுக்கு முடியாக இருக்கும் பிறக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரியம் சொன்னார். மோசேயை போன்றவன், மோசே நியாயப்பிரமாணிகன், எனவே மோசே போன்றவன், ஐ எம் கோயிங் டு கிவ் யூ a Moses who will be a lawgiver அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சரியா? அவங்க ஆனால் மோசஸ்லாம் எழுதலை, வேற ஒரு பேர் எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி குழந்தை சூப்பராக பிறந்தான். அந்த தாய், அந்த குழந்தை பெற்றெடுத்த அந்த பெண்ணுடைய தாய் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே முடியா இருக்கியா அந்த குழந்தைக்கு, இங்கிருந்தே முடிய ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, நானும் என் மனைவி போய் ஜெபம் பண்ணோம். அப்போ திரும்ப அதை உறுதிப்படுத்தினார், he will be a lawgiver அப்படின்ட்டு. இவ்வளோ நாளைக்கு பிறகு சென்னைக்கு நாங்கள் அந்த மீட்டிங்காக போகும் பொழுது அவங்க கால் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து சென்னையில், முன்னாடி ஓமானில் இருந்தவங்க இன்றைக்கி சென்னையில் இருக்கிறாங்க. ஈசிஆர் ரோட்டில் 2 பெரிய ரெஸ்டாரண்ட்ஸோடைய ஓனராக இருக்காங்க அவங்க. அப்போது எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய பையன் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு, நீங்கள் ப்ரேயர் பண்ணி சொன்னீங்களே, அவன் தான் பாஸ்டர் இப்போ பெரிய பையனாகிட்டான் அப்படின்னாங்க. அப்படியா, சரி பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா ஒன்று என்ன, இப்போது அவன் லாயருக்கு படிக்கிறான் அப்படின்னாங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையிலவராக இருக்கிறாரு. ஓகே, விழுங்க பார்க்கிறவன் உங்களுடையவைகளை விழுங்கி போட ஒரு நாளும் விடமாட்டார், வாக்குரைத்தவைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார். தாவீதுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 89:20 அதை பார்க்கும் பொழுது தாவீதை கண்டுபிடித்தேன் அப்படிங்கிறார். வாசிக்கலாமா? சங்கீதம் 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ரைட், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். தேடி இருக்கிறார் பாருங்க. ஒருத்தன் வந்து கீழ்ப்படியாமையினால ஒரு சவுல் ராஜ்யபாரத்தை இழக்கும் தருவாயில் ஆண்டவர் தேடி இருக்கிறார். அடுத்து யாரை பார்க்கலாம், அவருடைய எண்ணமெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, கீழ்ப்படுகிற எவன் இருக்கிறான்னு பார்த்துருக்கிறார். பார்த்தா ஒருத்தன் இருக்கிறான், எல்லாருக்கும் இளையவனாக இருக்கிற ஒருவன், தகப்பனுடைய சொல்லை தட்டாமல் கீழ்ப்படிந்து அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு உத்தமமாக அதை செய்கிறான்னு பார்க்குறாரு. அவர் நினைக்கிறார், இவன் தான் என் ஜனத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறார். கண்டுபிடித்தார். சங்கீதம் 78:78 அதில் 70ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். 78:70 வாசிங்க. 78:70. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். ஆட்டு தொழுவங்களிலிருந்து எடுத்தார். 71ஆம் வசனம், கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். என்ன அழகா இருக்கு பாருங்களேன், அழைத்து கொண்டு வந்தார். நம்ம நினைக்கிறோம் அப்பா தான் ஆள் அனுப்பினார் அப்படின்ட்டு, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரா? ஆள் அனுப்பி இருக்கிறார். ஆண்டவரே அழைத்து கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். என்ன அழகா இருக்கு பாருங்க. கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை. ஸோ அவனுடைய எண்ணமெல்லாம் அப்படிதான் இருந்திருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி போகலாம், அதுக்கு முன்னாடி போகலாம் அப்படின்னு அந்த ஆடுகளை, கொழுமையாய் நடத்தப்பட்ட அந்த ஆடுகள் கரவலாடுகளாக இருக்கிற அவைகளின் பிறகே போயிட்டு இருந்த ஆளை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, தம்முடைய மந்தையை மேய்ப்பதற்கு, ஜனத்தை நடத்துவதற்கு அவனை அழைத்து கொண்டு வந்ததாக வேதம் சொல்கிறது. ஓகே, அதாவது நீங்கள் வந்து 1 சாமுவேல் 16 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்வார், அவனை எனக்கென்று அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிற. வாசிக்கலாமா? அதை 1 சாமுவேல் 16 அதிலே 3வது வசனம். ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. இந்த வார்த்தை எப்பயுமே நான் வாசிக்கும் போது எனக்கு ஊழியம் செய்யும். ஏன்னா இஃப் யூ ஆர் அனாயிண்டட், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அவருக்காக
அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ அனாயிண்டிங் மூலமாக நான் எனக்கென தேடிக்கிறேன்றதில்ல, நான் அபிஷேகத்தின் மூலமாக அவருக்காக என்ன செய்ய போகிறேன். பிரைஸ் காட். ஆமென். ஸோ அப்படி அபிஷேகம் பண்ணார். அதான் இருக்குது இது. அதாவது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்களை பார்க்கலாம். ஆட்டிடையன், அபிஷேகத்திற்கு முன்னே ஆட்டிடையன், அபிஷேகத்திற்கு பின்னே ஆயுததாரியாக அறியப்படுகிறான். 1 சாமுவேல் 16:21. அபிஷேகத்திற்கு முன் தகப்பன் ஆள் அனுப்புகிறான். 1 சாமுவேல் 16:12. ஆனால் அபிஷேகத்துக்கு பிறகு ராஜா ஆள் அனுப்புகிறான். 1 சாமுவேல் 16:19. சரி, இப்போ ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் எதை வச்சு அவன் இப்படி சொல்கிறான், அவைகளை நாம் வரிசைப்படுத்த போகிறோம். என்னென்ன விழுங்க பார்த்தான் பிசாசு, என்னெல்லாம் விழுங்க பார்த்தான் அப்படின்ற காரியங்களை நாம் வரிசைப்படுத்த போகிறோம். அந்த 5 காரியங்களை தான் சொல்ல போகிறேன். ஏன்னோ தாவீதுக்கு எப்பயுமே 5 ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. 5னா கிருபை இல்லையா? கூழாங்கல் எடுத்தால் கூட எத்தனை எடுக்கிறாரு? கரெக்டாக 5 எடுக்கிறார். அதனால் நாமளும் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், 5 சொல்ல போகிறோம். 5 காரியங்கள். நம்பர் 1, முதலாவது என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, அதாவது உரிமைகள்னு சொல்கிறேன். உரிமைகள். இதை வாசிக்கலாமா? சங்கீதம் 16 அதிலே 6வது வசனம். சங்கீதம் 16 அதிலே 6. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா, இந்த சங்கீதத்தை இது நிறைவேறினதுக்கு பிறகு சொன்னானா இல்லை அதுக்கு முன்னாடியே விசுவாச சொன்னானான்னு மட்டும் நமக்கு தெரியாது. சரியா? பாருங்களேன், சிறப்பான சுதந்திரமா எப்படி இவனுக்கு கிடைக்கும்? இப்போதுமே மூத்த மகனாக பிறந்திருந்தால் ஒருவேளை ரெட்டிப்பான சுதந்திர வீதம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை. இன்னும் சொல்லப்போனால், he was recorded as a illegitimate son. ஈசாயினிடத்தில் பிறந்திருக்கிற போதிலும் ஈசாயின் மனைவினிடத்திலே அவன் பிறக்கவில்லை. அவனே எழுதுகிறான் பாருங்க, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், நான் பிறக்கும் போதே உடைய சார்பில் விழுந்தேன். இப்படி நிறைய வசனங்கள் இருக்கு. அப்போ அந்த காலத்தில் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி இவங்களுக்கு, இப்படி உள்ளவர்களுக்கு, அதாவது சுதந்திரத்திலே பங்கே கிடையாது. அப்போ முதலாவது எதை விழுங்க பார்த்தான் என்று சொன்னால் உரிமைகள். சத்ரு தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த உரிமைகள். இது அவனுடைய பர்த் ரைட்டு, அவனுடைய பிறப்புக்குன்னு ஒரு உரிமை இருக்குல்ல. அந்த அடிப்படையான உரிமைகளையே சத்ரு என்ன பண்ணி தெரியுமா, விழுங்க பார்த்து இருக்கிறான். அதனால தான் அவன் சொல்றான், என்னை விழுங்க பார்க்கிறவன். ஓகே, அப்போ தகப்பன் பொறுத்த வரைக்கும் இவனுக்கு சுதந்திர வீதத்தில் பங்கு இல்லை. காரணம், இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பிழையா இல்லை. The system is like that. The society will not approve. உனக்கு இதை கொடுக்க முடியாதுப்பா, ஏன் உன் தப்பு இல்லைப்பா, ஆனாலும் வேற வழி இல்லைப்பா, இப்படிதான்ப்பா இருக்கு. உரிமைகள் மறுக்கப்படுகிறதா உங்க வாழ்க்கையில? அவைகளை விழுங்கி போட சத்துரு தீவிரத்து நிற்கும் பொழுது இந்த தேவன் என்ன செய்யறார் தெரியுமா? பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஸோ சத்துரு விழுங்க தான் பார்த்தான், பறிக்க தான் நினைத்தான். ஆனால் ஆண்டவர் ஒரு புது பிரமாணத்தை கொண்டு வந்தார். என்ன தெரியுமா? எந்த நியாயப்பிரமாணம் இவ்விதமாய் பிறந்தவர்களுக்கு சுதந்திர வீதம் இல்லை என்று சொல்லுகிறதோ, அதே நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, எவன் ஒருவன் ராஜாவாக இருக்கிறானோ அவனுக்கு தேசமே சொந்தம் என்று. பிரைஸ் காட். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்போ முதலாவது அவனுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவனுடைய உரிமைகளை சத்துரு விழுங்கி போட்டான். ஆனால் கர்த்தர் அவைகளை திரும்பமாக எடுத்து நினைத்திராத விதத்திலே அவைகளை அவனுக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது என்ன சொல்ல போறோம்? 1 சாமுவேல் 16 அதில் 10 மற்றும் 11. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைத்து,
அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆமென். ஸோ ரெண்டாவது என்ன போட்டிருக்கேன்னா, நியமிக்கப்பட்டவைகள். இன்னும் சொல்லப்போனா இந்த டேபிள் ஆஃப் ஆனர், இந்த பந்தி யாருக்கு ஆயத்தமாகப்பட்டது? யாருக்கு ஆயத்தமாகப்பட்டது? தாவீதுக்கு தானேங்க, இல்லையா? அப்படிதானே? என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. டேபிள் வாஸ் ப்ரிப்பேர்ட் ஒன்லி ஃபார் டேவிட், நாட் ஃபார் எனிபடி எல்ஸ். தாவீதுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பந்தி இப்பொழுது அவனுக்கு மறுக்கப்படுகிறது. பாருங்களேன், he was not even invited. நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு நியமிக்கப்பட்டவைகளை சத்துரு விழுங்க நினைக்கலாம். அவன் அதை விழுங்கி போடும்படிக்கு முற்படலாம். whatever that is appointed for you, whatever that is ordained for you, whatever that is preserved and reserved for you, உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவைகளை, நியமித்து வைத்திருக்கிறவைகளை அவன் திருட நினைக்கலாம், விழுங்கி போட நினைக்கலாம். ஆனால் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, மற்ற யாரையுமே இல்லைன்னு ஒரே வேர்டில் சொல்லிட்டார். இவங்க யாரையுமே தெரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொருத்தரையா வரிசையாக அனுப்பிக்கிட்டே இருக்கிறார் அப்பா. எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் ஒரே ஸ்டேட்மெண்ட், கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா, நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரொம்ப கட்ஸ் வேணும். சரியா? இவ்வளோதான் இருக்காங்க போல இருக்கே, என்ன 7 பேர் தான் இருக்காங்க, அவன் இல்லைன்ட்டோம், இவன் இல்லைன்ட்டோம், அப்போ இந்த இவனையாவது சொல்லி விடுவோம், அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ தெளிவாக சொல்கிறான் பாருங்களேன். நோ, இதில் யாரையுமே தெரிந்து கொள்ளவில்லை. பிரைஸ் காட், ஆமென். ஒரு தெளிவு பாருங்களேன். அதுதான் அந்த ப்ராஃபட்டிக் மூவ். யூனோ, நோ, இல்லைப்பா அப்படின்னு. சிலர் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க சில காரியங்கள், பாஸ்டர் நல்ல வேலை பாஸ்டர், சரியான வேலை. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நோன்னு சொல்லு. ஒமானில் ஒரு பிள்ளை இருந்தா, இதுவும் ஒரு சாட்சி தான். சரியா? அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசிட் வீசாவில் வந்திருக்கிறா. அவள் சகோதரியும் அவளுடைய சகோதரி குடும்பம் ஒமானில் இருக்காங்க. விசிட் வீசாவில் வந்திருக்கிறா. அவளுக்கு தெரிஞ்சது ஒன்று தான். என்ன தெரியுமா? பியூட்டி பார்லரில் வேலை செய்கிறது தான் தெரியும் அவளுக்கு. அதுவும் தமிழ் தான் பேச்ச வரும். கொஞ்சம் கொஞ்சம் அவள் வந்து முஸ்லீம் குடும்பத்தில் ரசிக்கப்பட்டு வந்தனால கொஞ்சம் அந்த உருது ஹிந்தி லைட்டாக தெரியும். மற்றபடி இங்கிலீஷில் வந்து ஒன்றுமே தெரியாது. சும்மா ஹலோ, ஹவ் ஆர் யூ, அவ்வளோதான் தெரியுமே தவிர ஒரு ஒன்றும் தெரியாது. அவள் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறா. ஒவ்வொரு இன்டர்வியூ வரும்போது எனக்கு சொல்லுவாள், பாஸ்டர் இந்த மாதிரி இன்டர்வியூ வந்திருக்கு, ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், இது உன்னோடது இல்லைம்மா, வேண்டாம். நான் கேட்பேன், எவ்வளோ சம்பளம்னு கேட்பேன். 80 ரியால்ஸ் அப்படின்பா. இது உனக்குள்ளது கிடையாது. அதிகபட்சமாக அவள் என்கிட்ட வந்து சொன்னது வந்து 120 ரியால்ஸ். அதான் அதிகபட்சமாக சொன்னது. இந்த பாஸ்டர் 120 ரியால்ஸ் இல்லைப்பா, இதுவும் கிடையாது. இன்னும் அவள் போகிறதுக்கு ஒரு வாரம் தான் இருக்குது. வியாழக்கிழமைகள் ஒரு ஜெபம் நடக்கும். அந்த ஜெபத்தில் அவள் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறா, பாஸ்டர் இன்றைக்கி எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, இதுதான் லாஸ்ட்டு, இனிமேல் 1 வீக்கில் நான் போகணும், எவ்வளோமா சம்பளம்னு கேட்டேன். 120 ரியால்ஸ் பாஸ்டர். நான் உடனே சொன்னேன் வந்து, இது உன்னுடையது இல்லை, உன்னுடையது இல்லை. அவள் என்னை பார்த்து சொன்னா, பாஸ்டர் நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த வேலைக்கு இங்கே இவ்வளோதான் பாஸ்டர் காசு தருவாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாஸ்டர், இந்த வேலைக்கு இவ்வளோதான், இதுக்கு மேலே கிடையாது. நான் சொல்லி, இல்லைம்மா வேற ஒன்றும் இல்லை, எனக்கு நோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அவ்வளோதான், அதனால இல்லை. இந்த நான் சொன்ன அவ்வளவு இன்டர்வியூமே அவள் பாஸ் பண்ண இன்டர்வியூ, அவள் ஜெயிச்ச இன்டர்வியூ. எதுலேயுமே ஆண்டவர் அவளை சேரவே விடலை. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக நான் சொல்ல மாதிரி ஒரு வாரம் தான் இருந்துச்சு. அடுத்த வாரம் புதன்கிழமை அவன் எனக்கு காலையில் பதட்டமாக ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறா, பாஸ்டர் யூரோப்பியன் பார்லர் ஒன்று முதல்ல இங்கே பிரான்ச் தொடங்குறாங்க, அவங்க வந்து இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க பாஸ்டர், நான் இன்டர்வியூக்கு என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க, நான் அங்கே போகணும், ஆனால் நான் ஒரு ஆள் தான் இந்தியன் அப்படின்னு சொல்கிறா. நான் ஒரு ஆள் தான் இந்தியன் அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் சொல்கிறாரு, இதுதான் அவளுக்கு உள்ள இடம், இங்கே அவளுக்கு இவ்வளவு சம்பளம் இருக்கும் அப்படின்னு அதையும் வெளிப்படுத்தினார் ஆண்டவர். நான் சொன்னேன், உனக்கு இங்கே இவ்வளோ சம்பளம் இருக்கும், நீ இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு சம்பளம் உனக்கு இருக்கும், நீ போ, இதில் நீ பாஸ் ஆயிடுவ. அவள் சொன்னா, எனக்கு இங்கிலீஷ் வராதே பாஸ்டர், அதை பற்றி நீ கவலைப்படாத,
ஏன்னா என்னோட இருதயத்தில் ஆண்டவர் எஸ்ன்னு சொல்லிட்டாரு, இதுதான் உனக்கு, இன்னும் நான் இங்கே செலக்ட் ஆகலையே. இல்லை, நீ செலக்ட் ஆயிடுவேன், நீ தைரியமாக போ. அவள் போனா. அந்த ஓனர் அம்மா, அந்த ஓனர் என்ன பண்ணுச்சு, அவங்க வந்து ஒரு யூரோப்பியன். அவங்க இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, எல்லாருக்கும் ஒருத்தர் என்ன பேசி இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பிள்ளையை கூப்பிட்டு சொல்லிச்சு, அப்படி இந்த ஷேரில் உட்காந்துச்சு, நீ எனக்கு இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிடுச்சு. ஸோ டைரெக்டாக ப்ராக்டிக்கல் ஆயிடுச்சாங்க. ஸோ அங்கே தியரி இல்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதை பண்ணுன்னொடனே இந்த பிள்ளைக்கு கைவந்த கலை அழகாக அதை பண்ண உடனே அந்த அம்மா அதில் மயங்கி சொல்லிடுச்சு, யூ ஆர் செலக்டட், பிரைஸ் காட், அல்லேலூயா. அந்த மகள் அந்த தேசத்தில் இருந்தா. இன்னைக்கு அந்த மகள் வேற எங்கேயும் இல்லை, இன்னைக்கு வந்து வெள்ளூரில் தனக்கு சொந்தமாக பெரிய ஒரு பார்லர் வச்சு ரொம்ப வசதியாக ஆசீர்வாதமாக இருக்கிறாள். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ ஒரு காரியத்தில் நோ அப்படின்னு சொல்லிடலாம் ஈஸியாக, அதாவது ப்ராஃபட்டிக் கைடன்ஸ் இருந்தா. இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். எஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது when God says yes, nobody can deny. Praise the Lord, ஆமென். ஸோ உங்களுக்கு நியமிக்கப்பட்டவைகளை ஒருவேளை அவன் விழுங்க பார்க்கலாம் அல்லது விழுங்கி இருக்கலாம். மூணாவதாக 1 சாமுவேல் 17 அதிலே 34 வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17 அதிலே 34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. ரைட். விழுங்க பார்க்கிறவன் அடுத்தபடியா என்னத்தை விழுங்க பார்த்தான் அப்படின்னா, ஒப்புவிக்கப்பட்டவைகளை, whatever that is entrusted upon you, entrusted unto you. உங்களை நம்பி உங்க கையில கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிற காரியம் நம்பிக்கையோட உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார்னா அதை விழுங்க பார்க்கும்படி வேதம் சொல்லுகிறது, ஒரு விசை ஒரு சிங்கம் ஒரு விசை ஒரு கரடி. உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டவைகள், அப்பாவி ஆடுகள் இல்லையா, அந்த ஆடுகளை அதிலே ஒன்றை எடுத்து கொண்டு போக சாத்தான் வந்தபோது, சத்ரு வந்தபோது, அபிஷேகிக்கப்பட்டவன் அவைகளை தப்புவிக்க கர்த்தர் அவனுக்கு ஒத்தாசையாய் இருந்தார். பிரைஸ் காட், ஆமென். ஸோ முதலாவது என்ன சொன்னேன் அப்படின்னா உரிமைகள் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது நியமிக்கப்பட்டவைகள் என்று சொன்னேன். மூன்றாவது ஒப்புவிக்கப்பட்டவைகள். நான்காவதாக 1 சாமுவேல் 30 அதிகாரம் அதிலே 1 மற்றும் 2. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். ரைட். அப்ப நான்காவதாக என்ன சொல்றேன் அப்படின்னா, அருளப்பட்டவைகள், everything that has been granted to you, given to you. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறவைகளை விழுங்க பார்க்கிறவன். சில நேரத்திலலாம் கவனிங்க, சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தை என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் விழுங்க பார்ப்பான். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை விழுங்க பார்ப்பான். ஸோ உங்களுக்கு அருளப்பட்டவைகள், உங்களுடையவைகள், உங்களிடத்தில் இருக்கிறவைகள். பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஏன்னா இந்த திருடன் என்ன பண்றா தெரியுமா, விசுவாசத்தையே விழுங்கி போடும்படிக்கு வருகிறான். 38 வருஷங்களாக ஒரு மனிதன் விசுவாசத்தோடு தான் துவக்கினான், விருப்பத்தோடு தான் துவக்கினான். ஆனால் அவனுடைய விசுவாசமும் விழுங்கப்பட்டு போனது, விருப்பமும் விழுங்கப்பட்டு போனது. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். எனவே நான்காவதாக அருளப்பட்டவைகள், அவைகளை விழுங்கி போட சத்துரு முற்படுகிறான். ஐந்தாவதாக 2 சாமுவேல் 15 அதிகாரம் அதிலே 3 6 வரையில் வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 15 அதிகாரம் அதிலே 3 6 வரை. அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜியமுள்ளவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான்.
எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். ரைட். வேதம் சொல்லுகிறது சகல இஸ்ரவேலின் மனுஷனுடைய இருதயத்தையும் கவர்ந்து கொண்டான். இதை செய்யறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, தாவீதுக்கு வாக்கு பண்ணப்பட்டவைகள் எவைகளோ அவைகளை விழுங்க பார்க்கும்படிக்கு ஒரு முயற்சி இல்லையா? ஏன்னா ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ஆளுகையை தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் வாக்கு பண்ணப்பட்டவைகளை விழுங்கி போடும்படிக்கு வெளியிலிருந்து அல்ல, உள்ளிருந்தே ஒருத்தர் என்ன பண்ணுறான்? சாத்தான், சத்துரு எழுப்புகிறான். தாவீது சொல்லுகிறான், என் சத்துரு அந்நியன் அல்ல, என்னோட கூட அப்பம் புசித்தவனே எனக்கு விரோதமாய் தன் குதிகாலை உயர்த்துகிறான் என்று சொல்கிறான். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, அப்படி என்றால் வாக்குப்பட்டவைகளை விழுங்க பார்க்கும் சத்துரு. உரிமைகள் முதலாவது, இரண்டாவது நியமிக்கப்பட்டவைகள், மூன்றாவது ஒப்புவிக்கப்பட்டவைகள், நான்காவது அருளப்பட்டவைகள், ஐந்தாவது வாக்குப்படப்பட்டவைகள். இவ்விதமாக 5 காரியங்கள் இருக்கிறது. இவைகளை விழுங்க பார்க்கிறவன் விழுங்க நினைத்து வரும்போது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புகிறார். என கேட்கும் தேவ பிள்ளைகளே, இதோடு சுவிசேஷம் எப்படி சேர்க்கப்படுகிறது? இதில் இருக்கிற காஸ்பல் என்ன? ஏன்னா இந்த நம்ம வாசித்த 57ஆம் சங்கீதத்தில் 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரும் அனுப்புவார் என்று எழுதியிருக்கிறது. மாத்திரமல்ல, தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். யோவான் 1:14 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமணினார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப விழுங்க பார்க்கிறவன் விழுங்குகிறவைகளை திரும்பமாக அவைகளை எடுத்து அல்லது அதற்கு தப்புவிக்கும்படிக்கு இவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பயம் சிலரை விழுங்கி போடுகிறது, பாவம் சிலரை விழுங்கி போடுகிறது, பலவீனங்கள் சிலரை விழுங்கி போடுகிறது, வறுமைகள் விழுங்கி போடுகிறது, வியாதி விழுங்கி போடுகிறது, அல்டிமேட் என்ன தெரியுமா? மரணம் விழுங்கி போடுகிறது. அதனால கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த கிறிஸ்து இயேசுவை தேவன் பூமிக்கு அனுப்புகிறார். அதான் அவர் செய்த ஒத்தாசை. அப்படி அனுப்பினும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, விழுங்க பார்க்கிறவனை அல்லது விழுங்க பார்க்கிற எல்லாத்தையும் இவர் என்ன பண்றார் தெரியுமா? இவர் விழுங்கிட்டார். தான் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 25:8 பாருங்களேன். ஏசாயா 25:8 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆமென். பாத்தீங்களா? கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று எழுதியிருக்கிறது. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். கல்வாரி சிலுவையில், கொல்கதா மலையில். அப்போ விழுங்க பார்க்கிற எல்லாவற்றையும் விழுங்கி போடும்படி இயேசு வானத்திலிருந்து என்ன பண்ணாது தெரியுமா? வெளிப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த 5 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். உரிமைகள் விழுங்கப்பட்டு, ஒருவேளை உங்கள் உரிமை விழுங்கியிருக்கலாம் ஏற்கனவே. என்னோட உரிமை பாசது என்னோடது பாசர்னா அது எடுத்துட்டாங்க பாசர் சொல்லலாம். நீங்கள் அடுத்தபடியாக நியமிக்கப்பட்டவைகள், these are appointed for me but it has been snatched away from my hands, என்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. இல்லைனா என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டவைகள். entrusted me Lord, you have entrusted me and you have given me something. அதை எடுக்கிறதுக்கு வரான் பிசாசு, அதை விழுங்க பார்க்கறதுக்கு வருகிறான். இன்னுமாக அருளப்பட்டவைகள், என்னுடைய ஆசீர்வாதங்கள், என்னுடைய நன்மைகள், அவைகளை விழுங்க பார்க்கும்படி வருகிறான். எனக்கு வாக்கு பண்ணப்பட்டவைகள், there are things that are promised. வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் ஏன் எனக்கு தாமதம் தெரியலையே? வாக்கு பண்ணப்பட்டவைகள் விழுங்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, விழுங்க பார்க்கிறவன் நிந்திக்கும்படி நெருங்குகையில் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒத்தாசையாக இயேசு இருக்கிறார். நிச்சயமாக உங்களை விழுங்கி போட நினைக்கும் சகலவற்றையும் அவர் விழுங்கி போட்டு கல்வாரி சிலுவையிலே ஜெயத்தை ஏற்படுத்தி இருக்கிறபடினால் நீங்கள் கர்த்தரை நம்பும் போது, ஆண்டவரே எங்களை விழுங்க பார்க்கிற சகலவற்றையும் நீர் ஏற்கனவே சிலுவையில் விழுங்கி விட்டீரப்பா என்று விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தினாலே நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வாரம் நான் நம்புகிறேன் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பப்படுகிற ஒரு வாரம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான் ராஜாவே, நீங்கள் தான் எல்லாவற்றையும் இதுவரைக்கும் செய்திருக்கிற தேவன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி கரங்களை பற்றி சொல்லுவோமா? பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தான். என்ன துன்பங்கள் வந்தால் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தால் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். நன்றி ஆவியானவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, விழுங்க பார்க்கிற சத்துரு விழுங்கி போடும்படி நெருங்குகையில் ஆண்டவரே, நீர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி எங்களை ரட்சிக்கும் தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் காவல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கும்படி செபிக்கிறோம் தகப்பனே. போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்வீராக, பிரயாணங்களில் கூட இருப்பீராக. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்ற சாட்சிகளை இந்நாட்களிலே நாங்கள் கேட்கும்படி அனுக்கிரகம் பண்ணும் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தருகிறோம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும், ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.